ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற ஐயா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடை நன்றிகளை செலுத்தி உயர்த்தி போற்றுகிறோம் ஐயா. வாழ்த்தி வணங்க இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது. இந்த புதிய வருடத்தை எங்களுக்கு ஆண்டவரை கொடுத்தீங்களே, கொடான கொடை நன்றி அப்பா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இப்போது ஆண்டவரே அப்பா பாடலும் வார்த்தையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் அடுத்தவர்களே. ஆமென். புதிய வருடம் புது வருடம் தந்தீரே நன்றி ரஜா, புது கிருபை தந்தீரே நன்றி ரஜா, புது வருடம் தந்தீரே நன்றி ரஜா, புது கிருபை தந்தீரே நன்றி ரஜா, எனக்காக யாவையும் செய்தீரே என் அன்பு நேசரே நன்றி ராஜா, எனக்காக யாவையும் செய்தீரே என் அன்பு நேசரே நன்றி ராஜா, நன்றி 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 சொல்லி பாடுவே, நாளெல்லாம் நன்றி சொல்லி பாடுவே, நன்றி 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 சொல்லி பாடுவே, நாளெல்லாம் நன்றி சொல்லி பாடுவே, புது வருடம் தந்தீரே நன்றி ராஜா, புது கிருபை தந்தீரே நன்றி ராஜா, தேடி வந்து மீட்டவரே இயேசு ராஜா, துணையாளரே என் மனவாளரே, தேடி வந்து மீட்டவரே இயேசு ராஜா, துணையாளரே என் மனவாளரே, நன்றி 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 சொல்லி பாடுவே, நாளெல்லாம் நன்றி சொல்லி பாடுவே, நன்றி 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 சொல்லி பாடுவே, நாளெல்லாம் போற்றி உம்மை பாடுவே, தந்தீரே நன்றி ராஜா, புது கிருபை தந்தீரே நன்றி ராஜா, யெகோவா ஷம்மா என் கூட இருக்கிறீ, யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீ, யெகோவா ஷம்மா என் கூட இருக்கிறீ, யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீ, நன்றி 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 சொல்லி பாடுவே, நாளெல்லாம் நன்றி சொல்லி பாடுவே, நன்றி 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 சொல்லி பாடுவே, நாளெல்லாம் சொல்லி பாடுவே, புது வருடம் தந்தீரே நன்றி ராஜா, புது கிருபை தந்தீரே நன்றி ராஜா. புதிய வருடத்துக்குள்ள 2026 ஆண்டுக்குள்ள எங்களை அழைத்து வந்த நல்ல தெய்வமே மக்கள் நன்றி. செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேடி வந்து எங்களை மீட்டவரே துணையாளரே யெகோவா ஷம்மா எங்கள் கூடவே இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே ஷாலோம் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஐயா. அப்படியாக சமாதானத்தை தந்தவரை எங்களை துதிக்கிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்துக்காக மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே அழைத்து வந்திருக்கீங்க ஐயா. ஜனத்துக்கு ஜனம் விரோதமாக எழும்பாதபடி ஆண்டவரே அப்பா, ராஜ்யத்துக்கு ராஜ்யம் ஆண்டவரே விரோதமாக எழும்பாதபடி ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த பூமிக்கு வந்ததே சமாதானத்தை கொடுப்பதற்காகவே வந்தீங்க. வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ரத்த கொட்டைகளை மூடி மறைத்து கொடுக்கும். கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒரு நன்மை குறைபடக்கூடாது. ஆசீர்வதிங்க ராஜா. போக்களை வரக்குள்ள சமூகம் இருக்கட்டும். போதை வசத்துக்கு அடிமையாகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். அடிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. வேறு சிந்தை இல்லாதபடி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும் ஐயா. இந்த வருடத்தில் வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே பெண் பிள்ளைகள் எல்லாம் எடுத்து பயன்படுத்துங்க. கிராமத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கிராமங்கள் தோறும் எழுப்புதத்தை பற்றி எரியணும். அநேக சபைகள் உருவாகணும். ஆண்டு போதகர்கள் உருவாகணும் ஐயா. வாலிப பிள்ளைகள் வைராக்கியத்தோடு எழும்பி பிரகாசிக்கணும் ஐயா. உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை. உங்கள் சமாதானம் உங்களிடத்தில் தான் இருக்கிறது என்பது மக்கள் அறியும்படியாக அவர்களோட பிள்ளைகளோட கண்கள் திறக்கும்படியாக செபிக்கிறோம். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் ராஜா. எல்லா பில்லி சூனிய மந்திர தந்திரங்கள் ஆவிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரித்தபடி அல்லேலூயா அற்புதம் செய்யுங்கப்பா. அப்படி ஆளுகை செய்கிற தலைவர்களுக்கெல்லாம் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக, தேசத்தை நல்ல வழியில் நடத்தும்படியாக, ஆண்டவரே அந்த கிருபையை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஐயா.
ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்கிற தேவன் ஆண்டவர். மன உளைச்சல்களை எடுத்து கொடுங்கப்பா. சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுங்க. ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறட்டும் ஆண்டவர். வார்த்தை ஆண்டவரே அப்பா சோத்திரம், கிருபையை தரும், ஆசீர்வாதத்தை கொடுங்க. நீங்கள் தான் வார்த்தையாக இருக்கிறீங்க. இயேசு நாமத்தை கேட்குறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் அவரை பற்றி என்ன சொல்லுது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் கொரிந்தியர் பட்டணத்துக்கு 2 கொரிந்தியர் புத்தகத்தில் நீங்கள் எடுப்பீர்களானா 1வது அதிகாரத்தில் 3வது வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும், பாருங்கள், இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஸ்தோத்திரம் செலுத்துகிறாங்க பாருங்கள். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாக இருக்கிறாராம். இரக்கங்களில் பிதாவாக இருக்கிறாரு. அல்லேலூயா. இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாக இருக்கிறார். அது என்னது? இரக்கங்களின் பிதானா தலை அவர் தான். பிதானா அப்பா இல்லாமல் பிள்ளை கிடையாது இல்லைங்களா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல செல்லுன்னு உலகம் சொல்லும். ஆனால் இங்கே என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா எப்படிப்பட்டவரா? பிதா இரக்கங்களின் பிதாவும். அல்லேலூயா. அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? மற்றவங்களுக்கு இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். அதே போல் நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரு? நமக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். வேறு எங்கே போனாலும் நமக்கு ஆறுதல் கிடைக்காது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அப்போ ஆறுதலின் தேவன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம தான் மற்றவங்களுக்கு என்ன செய்கிறவங்களா இருக்கிறோம்? ஆறுதல் கொடுக்குறவங்களை. நம்முடைய பிதா ஆறுதலின் தேவனா நம்ம யார்? அவருடைய பிள்ளைங்க தானே. அல்லேலூயா. அப்போ தான் விட்டு போன அந்த ஊழியத்தை யார்கிட்ட கொடுக்குறாரு? தன்னுடைய பிள்ளைங்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? மற்றவங்க மேலே இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா இது யாருக்கு எழுதுகிறா நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயும் சேர்ந்து இந்த காரியத்தை சொல்கிறாங்க. தேவனுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் யாருக்கு எழுதுகிறாங்க? கொரிந்தியர் பட்டணத்தில் உள்ள தேவ சபைக்கு. இப்போ நம்ம அவங்க கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதுனாங்க. சரி, நம்ம எங்கெங்கே கேட்குறோமோ அந்தந்த பட்டணத்துக்கு அது உரியதாக இருக்கிறது. சபைக்கு யாருக்கு எழுதுறாரு? சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறார். சபைக்கும் எழுதுகிறாரு, அந்த சபை மூலியமாக கேட்கப்படுகிற பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறார். அல்லேலூயா. சபைனா என்ன நினைக்கிறீங்க? எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் குடியிருக்கிறீர்களோ அங்கு நான் இருப்பேன். சபைனா தான். அவர் நிமித்தமாக ஒரு 2 பேர் 3 பேர் கொண்டாதான் சபை. சபைனா ஒரு பெரிய சபை இருக்கணும், ஏக்கராக்கடல் நிலம் இருக்கணும், அங்கே ஏசி இருக்கணும், சேர்லாம் இருக்கணும், ஆடிட்டோரியம் இருக்கணும், ஏதாவது இது மேலே ஸ்டேஜ்லாம் இருக்கணும். அல்லேலூயா. அப்படிலாம் கிடையாது. ஆல்டர் இருக்கணும்லாம் கிடையாது. எங்கே கூடுறீங்களோ, மார்க்கெட்டில் சந்தை வழியில் நிற்கணுன்னா கூட சரி. அல்லேலூயா. அதுவும் சபை தான். ஏன்னா கூடி இருக்கிறது தான் சபை, வேறு ஒன்றும் இல்லை. கூட்டம் ஒரு கூட்டமாக இருந்தால் நான் சொல்லுவாங்க, என்னப்பா சபையாக கூட்டிங்களேன்னுவாங்க. அல்லேலூயா. சபைனா அவர் நிமித்தமாக கூடுகிற சபை. எங்கே கூடுகிறோமோ அவர் நடுவிலே அவர் இருப்பார். அப்போ யாருக்கு எழுதுறாரு? எங்கே கூடுறாங்களோ அவங்களுக்கு அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் யார்? இரக்கங்களின் பிதா, ஆறுதலின் தேவன். ஒரு சொல்லுங்களா? 4வது வசனம் பாருங்கள். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவரார்.
எவ்வளோ அருமையான ஒரு வசனம் பாருங்கள். சபைக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்க. இப்போ நம்மலாம் எதை கேட்போம்? ஆறுதல் வேணும்னு கேட்போம் இல்லைங்களா? எல்லாருமே அதான ஆசை இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆறுதல் நமக்கு எல்லாருக்கும் என்ன வேணும்? இளைப்பாறுதல் இல்லை. இந்த உலகத்தில் அதானே, இளைப்பாறுதல் கிடைச்சா நமக்கு சமாதானம் சந்தோஷம் தானாக வந்துடுமே. இன்றைக்கி எங்கே போனாலும் என்ன இல்லை? சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அது பரவாயில்ல, அவங்க இயேசுவை தேடலை. தேடுகிற நமக்கும் அந்த ஆறுதலும் இல்லாமல் போனால் எப்படி? அப்போ அந்த ஆறுதலை எப்படி நீ பெற்றுக்கணுன்றது தான் அந்த 4வது வசனம் நமக்கு விளக்கமாக சொல்லுது. எப்படி நான் தேவன்கிட்டேருந்து தேவன்கிட்டேருந்து ஆறுதலை பெற்றுக்கிறது அப்படின்னா, அது சொல்ல அவர் க்ளீனாக, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. நம்மளை எதுக்கு வச்சுருக்காரு? ஆறுதல் சொல்கிறதுக்கு அருளி வச்சுருக்கிறாரோ, வள்ளலாக கொடுத்து வச்சுருக்காராம். நமக்கெல்லாம் அந்த வல்லமையை கொடுத்துருக்கிறார். ஆறுதல் சொல்லுகிற வல்லமையை தந்திருக்கிறார். கவுன்சிலிங் பண்ணுற அந்த வல்லமையை தந்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கவுன்சிலிங் பண்ணுறவங்க யார்? நம்ம தான். வசனத்தை வச்சு கவுன்சிலிங் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? மற்றவங்களுக்கு ஆறுதல் கிடச்சிடும், இல்லாதவங்களுக்கு கூட ஆறுதல் கிடச்சிடும். இப்போ அந்த ஆறுதலினாலே, நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற அந்த ஆறுதலினாலே, எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு, யாராவது எவ்வளோ விதத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைலாம் அகப்பட்டு எப்படி இருக்கிறாங்க? கட்டில் இருக்கிறாங்க. அதை சொல்ல இருப்பாருங்க. அகப்படுகிற எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய, நம்மகிட்ட ஆறுதல் இருக்குதுல, அந்த ஆறுதலை கொடுக்க நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படியாக, திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி. நம்ம அதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தால் தான் மற்றவங்க ஆறுதல் சொல்ல முடியும். நம்மளே கட்டில் இருந்தால் எப்படி மற்றவங்களுக்கு போய் கட்ட நம்ம ஆறுதல் சொல்லுவோம்? அப்போ நம்மளை ஒரு விடுதலை ஆக்கணும். நம்மளை ஆறுதல் கொடுத்தா தான் நம்ம போய் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? ஆறுதல் கொடுக்க முடியும். அதுக்கு திராணி உள்ளவர்களாக இருக்கும்படியாக சொல்லிட்டாரு பாருங்க. எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். பார்த்தீங்களா? யோபு என்ன பண்ணா? மற்றவங்களுக்கு குறைகளுக்காக ஜெபம் பண்ணா, அங்கே ஆறுதல் கிடச்சிது. அவங்களுக்கு கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. ஆட்டோமேட்டிக்காக இவனுக்கு ஆறுதல் கிடச்சிருச்சு. இவனுக்கு எப்படி கிடச்சிதுன்னா ரெட்டத்திரையாக கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா? ஏன்னா இவன் திராணி உள்ளவர்களாக இருந்தால் தான் அவங்களுக்கு சொல்ல முடியும். இவன் மனசில் ஒரு விடுதலை இருந்தால் தான் மற்றவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். நீங்கள் விடுதலை கொடுக்குறவங்களாக இருந்தீங்கன்னா, திராணி உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வர்ற ஆறுதல் தானாக வந்து சேரும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். அல்ல இல்லையா? ஏன்னா ஆறுதல் கொடுக்குற அவர் தான். ஏசியா தீர்க்கதரிசி சொல்லும்போது 51வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பார்த்தீங்களா? அந்த அதிகாரம் யாருக்கு தெரியுமா? ஏசப்பா ஒருத்தருக்கு தான். மற்ற தெய்வம்லாம் கூட்டாக தான் எதுவும் செய்ய முடியும். ஒரு அல்ல சொல்லிங்களா? ஒரே ஒருத்தராக இருந்து செய்யணும், எல்லாம் செய்யணும்னா அவர் தான் செய்ய முடியும். அதான் நான் சொல்லிட்டு நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிற மனுஷனுக்கும் நாம் பயந்துன்னு இருக்கிறோம். அது வசனம் சொல்லிட்டு பாருங்க. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிற மனுஷனுக்கும் பயப்படுகிறதுக்கும், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கிற கர்த்தரை மறக்கிறதுக்கும் நீ யார்? அல்ல இல்லையா? அப்போ நீ எதை நம்புகிற? மனுஷனை நம்புகிற. சாக போகிற மனுஷனை, புல்லுக்கு ஒப்பாக இருக்கிற மனுஷனை. புல் எப்படி இருக்கும்? பச்சை பச்சேன்னு இருக்கும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது மேலே யாரையும் நடக்க விட மாட்டாங்க. ஒரு ஆடோ மாடோ நடந்து போனால் கூட முடிஞ்சு போச்சு, அது வேரோட பேத்துன்னு வந்துடும். இன்றைக்கி மனுஷன் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? புல்லை போய் நம்புகிறோம், மனுஷனை நம்புகிறோம், அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை நம்புகிறோம், அவன் சொல்கிற வாக்கை நம்புகிறோம். அல்ல இல்லையா? கடைசியில் யாரை மறந்துடுமா? வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தினவரை உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறது. வானத்தை பூமியை அஸ்திவாரப்படுத்துறது மாத்திரம் இல்லை, நம்மளையும் உண்டாக்கியிருக்கிறார் தாயின் கர்ப்பத்தில். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துக்கு நீ யார்? நம்மளை கேள்வி கேட்குறாரு ஆண்டவர். அல்ல இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? அவரை மறக்கவே கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஆறுதலும் கிடைச்சிடும். அல்ல இல்லையா? இறக்கங்களும் கிடைச்சிடும். நீங்கள் யாருக்கிட்ட போய் இறக்கம் கேட்க வேணாம், யாருக்கிட்ட போய் ஆறுதல் அடைய வேணாம். ஏசப்பாவை தேடி ஏசப்பா கிட்ட இருக்கிற அந்த ஆறுதல், நம்மக்கிட்ட கொடுத்துட்டு வச்சுக்கிற ஆறுதலை மற்றவங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாக நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இரக்கமும் ஆறுதலும் தானாக வந்து சேரும். அதுதான் இன்றைக்கி சத்தியம். ஜெபம் பண்ணுவோமா?
அன்பான தேவனே, அருமையான இரட்சகரே, ஏசியா 66:13 நாங்கள் வாசிக்கிறோம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொன்னீரே. நாங்கள் தேற்றப்பட்டவர்களாக இருக்கிறோம், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம், சத்தியத்தை அறிந்து அதை செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.